ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? வெளிநாட்டுக்கு சென்ற இனியா பாக்கியாவுக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது செல்வி இனியாவிடம் கேட்ட கேள்வியால் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாமா? இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பாக்கியா தன்னுடைய முதல் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பவர்களுடன் பேசிக்கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இனியா ஃபோன் செய்கிறாங்க. இனியாவை வீடியோ காலில் பார்த்ததும் பாக்கியா சந்தோஷப்படுறாங்க. பிறகு இனியாவிடம் நலம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நிதிஷ் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னுலாம் கேட்டுட்ருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் மாமனார் மாமியாரெல்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு இனியா என்னைய நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது இனியா இப்போ எங்கே இருக்கேம்மாங் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டை காட்டுங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வீடியோ காலில் பாக்கியா பேக்ரவுண்டை காட்டுறாங்க. அதனால் இனியா இது முதல் ரெஸ்டாரண்ட்டு தானே, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, புது ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்போ போவீங்க அப்படின்ட்டுலாம் கேட்டுட்ருக்காங்க. பதில் எதுவும் சொல்லாமல் இனியா பாக்கியா இருந்துகிட்டு இருக்காங்க. பிறகு என் கல்யாணத்தின் போது புது ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு, அது சரியாயிடுச்சாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க பாக்கியாகிட்ட. பாக்கியா அதை பற்றி பேசாமல் இனியாவை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் செல்வி அங்கே இனியா பேசுகிறத பார்த்ததும் இனியாவிட நல்லா விசாரிச்சுருக்காங்க. அதோடு உங்கள் கல்யாணத்துக்கு நான் வர முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு வருத்தப்படுறேன். நீங்கள் நான் தூக்கி வளர்த்த குழந்த, உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே பாசம் உண்டு, கோபம் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இனியாவால் பதில் எதுவும் பேச முடியாமல் ஃபோனை வச்சிட்றாங்க. பிறகு பாக்கியா கிட்ட செல்வி சொல்லிகிட்டு இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டை பற்றி இனியாவுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இனியா பேசுவதை பார்த்தா எதுவும் தெரியாது தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோபி, ஈஸ்வரி, எழில் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க. ஈஸ்வரி உட்கார வைத்து வழக்கம் போல் சம்மந்தி அவர் என்ன பண்ணனாலும் நீ அமைதியாக இருக்கணும்னு சொல்லி பாக்கியாவுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் பாக்கியா கோபமாக எந்திரிச்சு போகிறாங்க. பிறகு எழில் பாக்கியாவோட ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே நீயும் வந்துட்டியா, நீயும் ஏதாவது சொல்ல போகிறியா அப்படின்னு சொல்லி பாக்கியா கோவப்படுறாங்க எழில்கிட்ட. அதுக்கு எழில் சொல்கிறாங்க, எனக்கு புது பட வாய்ப்பு வந்திருக்கு, தாய்லாந்துக்கு 3 மாதம் ஷூட்டிங் போகணும்னு சொல்ல பாக்கியா சந்தோஷப்பட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது ரெஸ்டாரண்ட் ஓனர் வர்றாங்க. பாக்கியா அவரை வரவேற்று அவர்களிடம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் தன்னோட பிஸ்னஸில் நஷ்டமாயிடுச்சுங்கிற பற்றி விவரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த இடத்தை விற்க போவதாகவும் இன்னும் 1 வாரத்தில் நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாங்க. 1 வாரத்துக்குள் முடியாது சார் அப்படின்னு பாக்கியா எவ்வளவோ பாக்கியா சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ரெஸ்டாரண்ட் பிரச்சனையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. பிறகு எழில் இருந்துக்கிட்டு நான் இந்த ஓனர்கிட்ட போய் பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ பேசி பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றப்ப பாக்கியா எழில்கிட்ட கேட்குறாங்க பேசினேன்னு சொல்லி அப்படின்னு. பேசி பார்த்தேம்மா, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு மாதிரி எழில் சொல்லிகிட்டு இருக்காங்க. செலியன் பாக்கியாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, அக்ரிமெண்ட்டு டைம் முடிய போகுதுன்னா அதை நீங்கள் முன்னாடியே ரெனியூவல் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்காக இப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் தான் வீட்டில் ஏதோ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால் இதை மறந்துட்டேன்னு பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.